பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான காரியங்களில் ஒன்று நம்மை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களினால தேவன் நம்மை நிரப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சங்கீதக்காரனாகி தாவீது 23ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களை நிரம்பிய வழியை பண்ணுகிற தேவன் ஆகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமிய ஏவாளையும் தேவன் ஆசீர்வதித்தார், அவர்களை பலுகி பெருகும்படியாக சொன்னார். இந்த நாள் வரையிலும் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியின் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததி என்று இன்றைக்கு அநேக சந்ததிகள் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமி எங்கும் தேவனை ஜனங்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக நாம் தேவனிடத்தில் நாம் கேட்போம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 12ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான், அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் ஆபிரகாமுக்கு அப்புறமாக அவனுடைய மகனாகிய ஈசாக்கினுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்களை நிறைவேற்ற தேவன் ஆரம்பித்தார். ஈசாக்கு பெலிஸ்தருடைய தேசத்தில் குடியிருக்கிறான். குடியிருந்த நாட்களில் அவன் விதை விதைக்கிறான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தனால அவன் 100 மடங்கு அவன் பலனடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 100 என்பது ஒரு பரிபூர்ணமான ஒரு எண்ணாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தில் எந்த விதத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த குறைவுகளை நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஈசாக்கை 100 மடங்கு தேவன் ஆசீர்வதித்தார். 100 மடங்கு அவன் பலனடைந்தவனாய் மாறினான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் ஐஸ்வர்யவனாக மாற ஆரம்பித்தான். வேதவசனம் சொல்லப்படுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய தேவனை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி மகா வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது அவன் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கையிடுகிற வேலைகளில் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் உன் போக்கை உன் வரத்தை எது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று 126ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வேத வசனம் சொல்லப்படுகிறது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லா பக்கங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எனவே ஈசாக்கினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் மாத்திரம் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் விதைத்த விதைகள், அவன் பட்ட பிரயாசங்கள் எல்லாமே முழுமையாக பலனாக அவனுக்கு திரும்ப வர ஆரம்பித்தது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 100 மடங்கு பலன் அந்த வருஷத்துல ஈசாக்கு கிடைத்தது. அவன் விதைக்கையில் கர்த்தரை அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்.
தேவ பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறார். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதில் மிகவும் பிரியமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் எந்த அளவு நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு நமக்கு பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம ஆண்டவரை எவ்வளவு விசுவாசித்து ஆண்டவருக்காக உண்மை உத்தவமாய் நாம் வாழ்கிறோமோ, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். முதலாவது, ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் 100 மடங்கு பலனடைந்தவனாய் இருந்தான். 100 மடங்கு அவனுக்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். இரண்டாவது, அவன் ஐஸ்வர்யவானாக மாறுகிறான். அடுத்தபடியாக தேவன் நம்மை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய வாழ்க்கையில, ஆத்துமாவில, சரீரத்தில் என்று, பொருளாதாரத்தில் என்று நம்மை ஐஸ்வர்யவான்களாக தேவன் மாற்றுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். எனவே அவரை தொழுது கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார். நம்முடைய எல்லா காரியங்களிலும், நம்முடைய ஆத்துமாவில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த நம்ம ஐஸ்வர்யவான்களாக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அன்று விடத்தில் நாம் கேட்கும் பொழுது இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களை மாத்திரம் நாம் கேட்காமல் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, நம்முடைய ஆத்துமாவில பலனை நாம் ஆண்டு விடத்தில் கேட்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று நம்முடைய வாழ்க்கையில உள்ள எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் பெரிய ஐஸ்வர்யவான்களாக நாம் மாறுகிறோம். பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்ய சம்பனராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் நித்தியமாக நாம் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஐஸ்வர்யவானுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றிருக்கிறார். முதலாவது, ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் 100 மடங்கு அந்த வருஷத்துல பலன் அடைந்தான். இரண்டாவதாக, ஈசாக்கு அவன் மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவனாக மாறினான். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அவன் மகா பெரியவனானான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மகா பெரியவனானான். அப்படி என்றால் அவன் இருக்கிற இடத்துல, அவனை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இவன் கனம் உள்ளவனாய் மாறுகிறான். இவன் பெயர் பெற்றவனாய் மாறுகிறான். யோசுவாவை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உன்னை இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்று மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனாகிய கர்த்தர் நம்மை, நாம் இருக்கிற இடத்துல நம்மை பெரியவர்களாக மாற்றுகிறார். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாய் மாற்றுகிறது. ஈசாக்கு மகா பெரியவனானான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாபேஸ் ஜெபிக்கும் பொழுது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாபேஸ் தன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாயிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது மூன்றாவதாக அவன் மகா பெரியவனானான். இன்றைக்கு எந்த இடத்துல நீங்கள் சிறுமை அடைந்திருக்கிறீர்களோ, யார் முன்பாக நீங்கள் வெட்கம் அடைந்திருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களோ, அவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை மகா பெரியவர்களாக தேவன் மாற்றப் போகிறார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 அத்தனையாய் பலன் வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல 2 மடங்கு கர்த்தர் உங்களை கனம் உள்ளவர்களாய் தேவன் மாற்றப் போகிறார். உங்களை பெரியவர்களாக தேவன் மாற்றப் போகிறார். உங்களை அற்பமாய் பேசினவர்கள் மத்தியில் தேவன் உங்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் தேவன் மாற்றுவார். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உட்கார பண்ணுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அற்பமாய் எண்ணப்பட்டவனை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆடுகளுக்கு பின்பாக திரிந்து கொண்டிருந்த தாவீதை அந்த தேசத்தினுடைய பெரிய ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். தாவீது ஒருபோதும் அப்படி நினைத்து பார்த்திருக்க முடியாது. எந்த தேசத்துல வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தானோ அதே தேசத்தை ஆள்கிறவனாக தேவன் அவனை கொண்டு வந்தார். ஈசாக்கு மகா பெரியவனானான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை மகா பெரியவர்களாக மாற்றப் போகிறார். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவன் விதை விதைத்தான். நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 128வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனிதர்கள், அவர்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி என்றால் அவள் செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் 100 மடங்கு பலனை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
குறைவாக அல்ல, நிறைவாக அவர்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் செய்கிறார். எந்த வேலையில், எந்த தொழிலில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று குறைவுகளோடு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை 100 மடங்கு தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் செய்கிற காரியங்களில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோமினுடைய வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதில் மிகவும் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய், ஆண்டவரே நீர் என்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் ஆண்டவரை முன்பாக வைத்து நாம் காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை 100 மடங்கு அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இரண்டாவதாக, நம்மை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக தேவன் மாற்றுகிறார். எந்த காரியத்திலும் வறட்சி உள்ளவர்களாய் தேவன் நம்மை வைப்பது கிடையாது. நம்முடைய சரீரத்தில் நல்ல பலனை கொடுத்து நல்ல ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். நம்முடைய ஆத்துமாவில பலன் தந்து நம்ம ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். நம்முடைய வீடுகளில், நம்முடைய எல்லைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். வியாதி இல்லாமல், பலவீனங்கள் இல்லாமல் நம்முடைய சரீரத்தை நல்ல பலமுள்ளவர்களாய் தேவன் மாற்றுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரோடு அதிகமாய் வளர செய்யும்படியான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். நம்முடைய ஆத்துமாவில பலனை கொடுக்கிறார். 29ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு பலனை கொடுக்கிறவர், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக, நம்மை பெரியவர்களாய் மாற்றுகிறவர். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்றுகிறது. அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மை பெரியவர்களாய் மாற்றுகிறது. நாம் இருக்கிற இடத்துல, நாம் போகிற இடத்துல, நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்துல நம்மை பெரியவர்களாக தேவன் உயர்த்துகிறார். அநேகர் மத்தியில கனம் உள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். அற்பமாய் பேசப்பட்டவர்கள் மத்தியில நம்மை ஆச்சரியமாய் பேசக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். எத்தனையோ பேர் மத்தியில அவமானப்படுத்தப்பட்ட தாவீது, யோசேப்பு, மோசே இவர்களெல்லாம் தேவன் அந்த தேசத்தையே பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு அவர்களை தேவன் மாற்றினார். தேவ பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தர் பெரியவர்களாக மாற்றுவார். 3 காரியங்களை தேவனிடத்தில் நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரே என்னுடைய கையின் பிரயாசங்களை ஈசாக்கை போல 100 மடங்கு எனக்கு ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. அடுத்தபடியாக என்னை ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய சரீரத்தில், என்னுடைய ஆவில, என்னுடைய ஆத்துமாவில, என்னுடைய குடும்பத்தில், படிப்பில், என்னுடைய தொழில்களில், ஊழியத்தில், சபையில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஐஸ்வர்யம் பெருகட்டும் ஆண்டவரே. மூன்றாவதாக, என்னை பெரியவனாக்குங்க ஆண்டவரே. நான் இருக்கிற இடத்துல, நான் போகிற இடத்துலெல்லாம் என்னை பெரியவனாக தேவன் மாற்றுங்க, என்னை கனமுள்ளவனாக மாற்றுங்க ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், பெரியவர்களாய் மாற்றுவதில் தேவன் மிகவும் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போவதற்காக தேவ சமூகத்தில் நாம் ஆயத்தமாய் கொண்டிருப்போம். கர்த்தரை இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறவர்களாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக சாட்சியாக ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனிடத்தில் கேட்க போகிறோம். ஈசாக்கை போல எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்போம், ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நம்மளை நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர பலத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவன் மகா பெரியவனானான் ஆண்டவர். அதே போல ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர். எங்களையும் என்னுடைய குடும்பங்களை, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருகச் செய்வீராக. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவார்களாக. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. துதிகர மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி,
பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹைரோட். செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.